ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ஃபேன்சியான டிசைன் இது. ஸோ சாரீ பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சாரீ. ஸோ அதனால் நான் க்ரீன் கலரில் ஒரு 4 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். 4 to 5 கூட கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைன் கொடுக்குறது நிறைய நம்ம 5 to 6 லைன் கொடுக்குறதால நம்ம டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது டிசைனில் அடிப்படாது. ஸோ அதனால் நான் ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேசிக்கிலேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக் ஸ்டிச்சஸ், அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது சேனலில். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான், சைஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை செகண்ட் லைன் ஜர்தோசி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஜர்தோசின்றது உள்ளுக்குள்ளேயே நம்ம த்ரெட்டை எடுக்கணும், வெளியில் தெரியாமல் ஜர்தோசிக்குள்ளேயே த்ரெட்டை எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொறுமையாக ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசிலே எம்போஸ் லோடு ஒர்க் கொடுக்குறோம். ஸ்லாண்டிங்காக நம்ம எப்படி த்ரெட்டு கொடுத்தா ஸ்லாண்டிங்காக கொடுப்போமோ அதே மாதிரி ஜர்தோஸ்லேயும் ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் நம்ம மீடியம் சைஸ் எவ்வளவோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்லாண்டிங்காக கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ஸ்லாண்டிங்காக நம்ம ஜர்தோசி கொடுக்கும்போது ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ அந்த டிசைனை பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ரெயிட் கொடுக்குறது. நம்ம எம்போஸ் லோடு ஒர்க்கு தான் அவுட்லைன் கொடுக்குறதால ஸோ நம்ம இதை ஸ்லாண்டிங்காக கொடுத்தா தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்தமாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் ஹோமில் போயிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் பாப்புலர் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஓல்டு வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் போட்ட பேசிக் டு ஸ்டிச்சஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் பேசிக் ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் எம்போஸ் லோடு ஒர்க் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் சுகர் பீட் லைனை. ஸோ சுகர் பீட்ஸில் 2 பீட்ஸு அந்தமாரி கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு 4 சைஸில் 4 mm பீட் எடுத்துருக்கிறேன் இது. ஸோ இந்த டிசைன் தான் ஃபுல்லாக இந்த 4 mm பீட் தான் நம்ம எல்லா ஆல்மோஸ்ட்க்கு இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் 4 mm பீட் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 mm பீட்லேயே ஒரு 6 பீடு சுற்றியும் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு பீடு ஒரு பெரிய செயின் போட்டு கொஞ்சம் பெரிய செயின் போட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு பெரிய செயினை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் கொடுக்குற இடத்துல தான் நம்ம ஜர்தோசி கொடுக்கணும். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக கொடுக்காம ஒரு பீடு கொடுத்து ஒரு கேப் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீடு அதுமாதிரி 6 பீடு சுற்றியும் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு இதை முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு பீடை முடிச்சுட்டு அடுத்த பீடுக்கு ஒரு பெரிய செயின் கொஞ்சம் லாங்காகவே பெரிய செயின் கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேப் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு பீடு வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து லாக் போடல. ஸோ கண்டினியூஸ்ன்றதால அந்த பீடு மேலேயே வந்து போட்டுடுறேன். நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கீழே நல்லா டைட் பண்ணி இழுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பீடில் வந்து லாக் போய் நிற்கும். ஸோ நீங்கள் அப்படியே நம்ம மேலே போட்டு லைட்டாக இழுத்தோம்னா அந்த லாக் வந்து லூஸ் ஆனாலும் ஆகிடும். ஸோ அதனால் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிசைன். ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து 6 கிட்ட கொடுத்துருக்குறேன். சுற்றி ரவுண்டாக வந்து 6 ரவுண்ட் கிட்ட கொடுத்துருக்குறேன். இப்போ அதை சுற்றியும் நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். சுற்றியும் கேப் இருக்கிற அந்த பீடை சுற்றியும் ஜர்தோசி வந்து கொடுத்துக்கிறேன். ஜர்தோசி வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பொறுமையாக நான் வந்து இதை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பால் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் பால் வந்து நிற்க வச்சுட்டேன். ஸோ நிற்க வச்சு அது மேலே வந்து க்ரீன் கலர் வந்து பீடு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பீடு கொடுத்துட்டு ஸோ லைட்டாக அந்த த்ரெட்டை வந்து மடித்து ஒயிட் பீடுக்குள்ளே விட்டு மறுபடியும் எடுங்க. எடுத்துட்டு மேலே கொண்டு வந்து அந்த க்ரீன் கலர் பீடு மேலே போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆரி நீடிலில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் நீடிலில் கூட இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம ஹேங்கிங் எப்படி பண்ணுவோம் அந்த மெத்தட் தான் நார்மல் த்ரெட்டில் நீங்கள் இதுமாரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து க்ரீன் கலர் பீட்ஸுக்கு மேலே கொண்டு வரணும். த்ரெட்டு மேலே கொண்டு போய் திரும்பவும் உள்ளே கொடுத்து மேலே எடுத்து நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் த்ரெட்டில் பண்ணும்போது நார்மல் நீடிலில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃபு நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஃபுக்கும் சென்டரில் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டெம்முக்கு வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு லீஃபுக்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து கொடுத்துக்கிறேன் அவுட்லைனு. ஸோ அதை சுற்றியும் அப்படியே அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ லீஃப் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே க்ரீன் கொடுத்து லீஃபில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி எடுத்துக்கிட்டேன். ஜர்தோசியை வந்து கொடுத்து லாக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ லோடு நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்து லோட் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக அளவு கொஞ்சம் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரே லெவலாக வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சைஸும் பெரிய சைஸும் அந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லாண்டிங்காக அந்தமாரி கொடுத்துக்கணும். நம்ம லீஃபு கொடுக்கும்போது ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கணும். ஸோ 2 லீஃபுக்கு அந்தமாரி ஜர்தோசி கொடுத்து லோடு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தமாரி கொடுத்துக்குங்க குட்டியாக. அதுக்கப்புறம் அடுத்து வரும்போது கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தான ஜர்தோசி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வரும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது ஜர்தோசி கொஞ்சம் குட்டியாக கொடுத்து அடுத்தடுத்து வரும்போது எப்படி வருது, லென்த் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சென்டரில் வந்து ஜர்தோசி கொடுத்துட்டேன். லாக்கு ஜர்தோசி கொடுத்துட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு லோடு ஸ்டிச்சு போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒயிட் பாலில் வந்து அங்கங்கே நமக்கு தேவைப்படுற இடத்துலலாம் வந்து ஒயிட் பால் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸு. நம்ம சென்டரில் கொடுத்துக்கிற ஒயிட் பால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸு.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நான் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட்டு நிறையவே கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃபேன்சியாக நல்லாயிருக்கும். ஸோ அது மேலேயே அப்படியே போட்டுருங்க, த்ரெட்டை போட்டு நல்லா கீழே லாக் பண்ணி விட்டுடுங்க, இழுத்து விடுங்க. டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒயிட் பால் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே கேப் இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் வந்து கோல்டு கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 2 mm பீட் தான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒயிட்டும் நம்ம அதுதானே கொடுத்துக்குறோம். ஸோ அதே சைஸில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தோம்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ் ஆகும் டிசைன்ஸு. ஸோ அதனால் ஒயிட் பீட் சைஸ் என்ன கொடுத்தோமோ அதேமாரி கோல்டு கலர் சைஸ் பீடும் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன் ஃபேன்சி டிசைன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல் டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பேக் ஓப்பன் டிசைன்றதால நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கேப் கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்